ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமைச்சர் துரைமுருகனின் வீட்டில் அமலாக்கத்துறை திடீர் சோதனை. காட்பாடியில் வீடு, அலுவலகம் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் இல்லத்திலும் சோதனை நடத்தப்படுவதால் பரபரப்பு. அதிமுக ஆட்சியில் நடந்தேறிய அருப்புக்கோட்டை, பொள்ளாச்சி பாலியல் சம்பவங்களை மறந்துவிட்டு திமுக அரசு மீது குறை கூறுவதா? எதிர்க்கட்சியினருக்கு அமைச்சர் ரகுபதி கேள்வி. மதுரையில் பேரணி நடத்த முயன்ற நடிகை குஷ்பு உள்ளிட்ட பாஜக மகளிர் அணியினர் கைது. தமிழக அரசின் நடவடிக்கைக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம். நெல்லை மாவட்டத்தையொட்டிய தமிழக கேரள எல்லையில் புதிய பேருந்து வழித்தடம் அறிமுகம். தொடக்க விழாவில் இரு மாநில அமைச்சர்களும் பங்கேற்பு. வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்த நாளை ஒட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மரியாதை. பெண்களின் பாதுகாப்புக்கு எப்போதும் அரணாக இருப்போம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. தங்கம் விலை தொடர்ந்து அதிகரிப்பு. சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து மீண்டும் 58,000 தாண்டியது. இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள அவரது வீட்டில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்புடன் 10க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டனர். அமைச்சர் துரைமுருகனுக்கு சொந்தமான கல்லூரியிலும் சோதனை நடத்தப்பட்டு இருக்கிறது. அமைச்சர் துரைமுருகனும் திமுக எம்பியுமான அவரது மகன் கதிர் ஆனந்தும் காட்பாடியில் ஒரே வீட்டில் வசித்து வரும் நிலையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு இருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் நடந்தேறிய கல்லூரி பேராசிரியை நிர்மலா தேவி தொடர்பான பாலியல் சர்ச்சை விவகாரத்தில் திமுக நடத்திய போராட்டத்திற்கு பிறகுதான் அதிமுக அரசு நடவடிக்கையில் இறங்கியதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் நடைபெற்ற திமுக நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழக மாணவி தொடர்பான சம்பவத்தை அரசியலுக்காக சிலர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். கடந்த அதிமுக ஆட்சியின் போது விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த பேராசிரியை நிர்மலா தேவி பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் அன்றைய ஆளுங்கட்சியான அதிமுக அலட்சியம் காட்டியபோது திமுக நடத்திய போராட்டத்திற்கு பிறகே நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை அமைச்சர் அப்போது சுட்டிக்காட்டினார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக மதுரையில் இருந்து சென்னைக்கு நீதி கேட்பு பேரணி நடத்த முயன்ற பாஜக மகளிர் அணி நிர்வாகிகளை போலீசார் கைது செய்ததற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானதை கண்டித்தும் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தியும் தமிழக பாஜக மகளிர் அணி சார்பாக நடைபெற இருந்த நீதி பேரணிக்காக வந்தபோது மகளிர் அணி நிர்வாகிகளை காவல்துறை கைது செய்திருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையில் பாலியல் குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக செயல்படும் திமுக அரசின் உண்மை முகம் பொதுமக்களிடையே அம்பலப்பட்டுக் கொண்டிருக்கிறது என அண்ணாமலை தெரிவித்தார். தமிழக கேரளாவின் எல்லைப் பகுதியான ஆரியங்காவிலிருந்து நெல்லைக்கு புதிய பேருந்து போக்குவரத்து தொடங்கப்பட்டது. இதனை தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். தமிழக எல்லையை ஒட்டி கேரளாவில் அமைந்திருக்கும் ஆரியங்காவிலிருந்து நெல்லைக்கும் அம்பாநாடு எஸ்டேட்டிலிருந்து தென்காசிக்கும் புதிய பேருந்து வசதி வேண்டுமென கேரளா மற்றும் தமிழகத்தை சேர்ந்த பொதுமக்கள் ஏற்கனவே கோரிக்கை விடுத்த நிலையில் முதல் கட்டமாக ஆரியங்காவு திருநெல்வேலி வழித்தடத்தில் பேருந்து சேவையின் தொடக்க விழா ஆரியங்காவு பகுதியில் நடைபெற்றது. கேரள போக்குவரத்து துறை அமைச்சர் கணேஷ்குமார், தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆகியோர் கொடியசைத்து புதிய வழித்தட பேருந்து போக்குவரத்தை தொடங்கி வைத்தனர். திருவாரூரில் தனியார் அமைப்பு சார்பில் நடைபெற்ற மார்கழி மாத இன்னிசை நிகழ்ச்சியில் பிரபல பின்னணி பாடகர் உன்னி கிருஷ்ணனுக்கு கலைச்சேவை விருதினை வழங்கி தருமபுரம் ஆதீனம் கௌரவித்துள்ளது. திருவாரூர் சன்னதி தெருவில் தனியார் அமைப்பு சார்பில் மார்கழி மாத பக்தி தமிழ் இன்னிசை விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தருமபுரம் ஆதீனம் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு விருது வழங்கி கௌரவித்தார். இதுபோல் மேலும் பலர் விருது பெற்றார்கள். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து உன்னி கிருஷ்ணன் பங்கேற்ற பக்தி பாமாலை நிகழ்ச்சியில் பலர் பங்கேற்றனர். வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்த தினத்தையொட்டி சென்னை பனையூர் அலுவலகத்தில் அவரது உருவப்படத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இது தொடர்பாக விஜய் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஆங்கிலேயர்களுடன் சண்டையிட்டு சொந்த மண்ணை மீட்டெடுத்து விடுதலை போராட்டத்தில் போர்க்களத்தில் வீரத்துடன் களமாடிய தங்கள் கொள்கை தலைவி வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் என்று குறிப்பிட்டுள்ளார். அவரது பிறந்த நாளையொட்டி தங்கள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வேலுநாச்சியாரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதாகவும் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். வீரமங்கை வேலுநாச்சியாரின் பிறந்த நாளில் பெண்ணுரிமையை போற்றுவோம், பெண்களின் நலனை காப்போம், பெண்களின் பாதுகாப்புக்கு தங்கள் இயக்கம் என்றும் அரணாக இருக்கும் எனவும் விஜய் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பகுதியைச் சேர்ந்த பள்ளி ஆசிரியை ஒருவர் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வலியுறுத்தி பல்வேறு நூதன முயற்சிகளை எடுத்து வருகிறார்.
கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள சுண்ணாம்புக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வரும் திலகவதி பாஸ்கர் என்பவர்தான் இந்த முயற்சிகளை எடுத்து வருகிறார். வாழ்வியல் நெறிகளை கூறும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டியும் மாநில நூலாக அறிவிக்க வேண்டியும் சிறுதானியங்களில் திருக்குறளை எழுதி வியப்பில் ஆழ்த்துகிறார். பட்டாணி, கடலைப்பருப்பு போன்ற சிறுதானியங்களிலும் சிறிய கற்களிலும் திருக்குறளை எழுதி அவர் சாதனை படைத்திருக்கிறார். பொட்டுக்கடலையில் தொடர்ச்சியாக 5 நிமிடத்தில் 115 திருக்குறள்களை எழுதி இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். இதற்காக இவரை அப்பகுதி மக்கள் பாராட்டி வருகின்றனர். மேலும் அவர் 2024 வரிகளில் கவிதை, 100க்கு 100 கவிதை, கண்ணை கட்டி கவிதை போன்ற படைப்புகளையும் உருவாக்கி பலரது கவனத்தை ஈர்த்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள தச்சங்குறிச்சியில் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டிருக்கும் அரசாணையில் தமிழகத்திலேயே அதிக வாடிவாசல் கொண்ட மாவட்டமாகவும் அதிக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்கும் மாவட்டமாகவும் புதுக்கோட்டை மாவட்டம் விளங்குகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு ஜனவரி மாதம் தொடங்கி மே மாதம் வரை 120க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டிகளும் 30க்கும் மேற்பட்ட மஞ்சுவிரட்டு போட்டிகளும் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நாளை நடைபெற உள்ளது. மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் அதிகாரிகள் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 600க்கும் மேற்பட்ட காளைகள் களமிறக்கப்பட உள்ளன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்றும் அதிகரித்திருக்கிறது. சவரனுக்கு 630 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 58,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே ஆபரண தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ஒரு சவரன் 59,000 ரூபாயை கடந்து புதிய உச்சத்தை தொட்டது. புத்தாண்டின் தொடக்க நாளான நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்தது. ஒரு சவரன் 57,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. நேற்று சவரனுக்கு மேலும் 240 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் 57,440 ரூபாய்க்கு விற்பனையானது. தங்கம் விலை இன்றும் அதிரடியாக உயர்ந்து ஒரு சவரன் 58,000 ரூபாயை கடந்துள்ளது. அதன்படி தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 58,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 7,260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.